ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வரண்டா யூடியூப் சேனல். இட்ஸ் திலக். இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வரப்போற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஓ, ஜிடி, இந்த மாதிரி ஒரு வருஷத்துல நடக்கக்கூடிய எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லையுமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங். இந்த ரீசனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். இருந்தாலுமே கூட ஏன் இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, ரீசனிங் பொறுத்த வரைக்கும் காமனா இப்போ நம்ம சிஜிஎல் போனாலும் சரி, சிஹெச்எஸ்எல் போனாலும் சரி, குறிப்பா டயர் 1 எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின் வரும். இந்த 25 கொஸ்டின் ஈஸியா தான் இருக்க போகுது. ஆனா ஈஸியா இருக்க போற 25 கொஸ்டினை ஒரு சில பேர் 25 நிமிஷத்துல சால்வ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 15 நிமிஷத்துல சால்வ் பண்ணுவாங்க. ஆனா இந்த 25 கொஸ்டினை நீங்க 10 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணி முடிக்க முடியும். இந்த 25 கொஸ்டினை நீங்க 10 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய டைம்ல மீதி செக்ஷன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இப்போ ஆப்டிடியூட் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், நிறைய டைம் கொடுத்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாமை நம்ம நல்லா பண்ண முடியும். அப்ப ஈஸியா இருக்கக்கூடிய இந்த ரீசனிங்கை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமா நம்ம சால்வ் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகே, ஸோ இந்த வீடியோல எஸ்எஸ்சி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ முதல்ல இந்த ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன, ஒவ்வொரு டாபிக்லையும் கேள்விகள் எப்படி இருக்கும், ஒரு ஒரு டாபிக்கும் என்ன, அதை எப்படி சீக்கிரமா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி நான் கொடுத்துறேன் இந்த வீடியோல. ஓகேவா? ஸோ அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் குறிப்பா நீங்க பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணதுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் சிலபஸ். இப்போ நம்ம ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின் வருதுன்னு சொல்றோம்ல, இந்த 25 கொஸ்டினுக்கான சிலபஸ் இதுதான். இதுல இருந்து தான் 25 கொஸ்டின்ஸ் வரும். முதல்ல நான் ஒவ்வொரு டாபிக்கும் என்னன்னு சொல்லிடுறேன், அதே மாட்டோம் எந்தெந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ரைட்டா? ஸோ முதல்ல ஆல்பபெட் டெஸ்ட் அண்ட் ரேங்கிங். ஆல்பபெட் டெஸ்ட் அண்ட் ரேங்கிங்னா என்ன சார் அப்படின்னா, முதல்ல இந்த ஆல்பபெட் டெஸ்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். மொத்தமா இங்கிலீஷ்ல நமக்கு மொத்தம் ஆல்பபெட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 26 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த ஆல்பபெட் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகள் தான் ஆல்பபெட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். ஓகேவா? இந்த ஆல்பபெட் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள லெட்டர் சீரிஸ் மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே வரும். அப்ப அந்த 26 லெட்டர்ஸை வச்சு தான் கேள்விகள் கேட்க போறாங்க. அதுதான் இந்த ஆல்பபெட் டெஸ்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் ரேங்கிங். ரேங்கிங் அப்படிங்கிற டாபிக் உள்ள 2 விதமா கேள்வி கேட்பாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ்ல எக்ஸாம் நடக்கும், அந்த எக்ஸாம்ல சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரேங்கை வச்சு கேள்விகள் கேட்பாங்க, அதுதான் ரேங்கிங்னு சொல்றது. நெக்ஸ்ட் இதே ரேங்கிங் அப்படிங்கிற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஹைட் கொடுத்து ஒரு 5 பேர் இருக்காங்க, ஏபிசிடின்னு ஒரு 5 பேர் இருக்காங்க, இத வெயிட் வந்து யார் அதிகம் இல்ல வெயிட் யாரு கம்மி அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி அதுல ரேங்க் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப ரேங்கிங் வந்து 2 விதமா கேட்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஆல்பபெட் ரேங்கிங் அப்படின்னு சொல்றது. இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில ரீசனிங்ல ரொம்ப முக்கியமானதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல ரேங்கிங்கிற டாபிக் ரொம்ப முக்கியம். ஓகேவா? பட் ஆல்பபெட் டெஸ்ட் அப்படின்றது அந்த அளவுக்கு முக்கியமா அப்படிங்கறத நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர். நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர் ரெண்டுமே லிட்டரலி ஒன்று தான். முதல்ல இந்த டாபிக் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2, 4, 6, 8 அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்தா என்ன ஆன்சர் சொல்லுவோம்? 10 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ல மிஸ்ஸிங் நம்பர் இந்த 2, 4, 6, 8 அடுத்து என்னங்கிறது நம்மகிட்ட கேட்டாங்கல்ல, அதுதான் இந்த டாபிக். எஸ்எஸ்சி மட்டும் இல்ல, ரீசனிங் நீங்க எந்த எக்ஸாமுக்கு போனாலும் இந்த நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த ஆல்பபெட் டெஸ்ட் அப்படிங்கிறது முக்கியமா என்னங்கிறத பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன்ல. இந்த ஆல்பபெட் டெஸ்ட்ல லெட்டர் சீரிஸ் இருந்தது அப்படின்னா இதுல நம்பர் சீரிஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஆல்பபெட் டெஸ்ட் ஆகட்டும், நம்பர் சீரிஸ் ஆகட்டும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ முதல்ல சொல்லியிருக்க 2 டாபிக்மே எஸ்எஸ்சில ரொம்ப முக்கியம். அடுத்தது டைரக்ஷன் டெஸ்ட். நார்மலா டைரக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை டைரக்ஷன் இருக்கும்? எல்லாருமே சொல்லுவோம் 4 டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் 8 டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், இது மாதிரி டைரக்ஷன் சேர்றப்ப 8 டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என் நம்பர் ஆஃப் டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய டைரக்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஏன்னா இப்ப இது நார்த்னா இதுவும் ஒரு டைரக்ஷன் தான், இதுவும் ஒரு டைரக்ஷன் தான், இதுவும் ஒரு டைரக்ஷன். இந்த மாதிரி நம்மளால என் நம்பர் ஆஃப் டைரக்ஷன்ஸ் டிரா பண்ணி என்னால காட்ட முடியும். ஓகேவா? பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 டைரக்ஷன் அப்படிங்கிறதே போதுமானது தான். ஓகேவா? ஸோ அந்த டைரக்ஷன் பத்தி கேட்பாங்க. இதான் டைரக்ஷன் டெஸ்ட். முதல் 2 டாபிக்
எஸ்எஸ்சியில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு அந்த அளவுக்கு இந்த டைரக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா ஆல்பபெட் டெஸ்ட்டும் ரேங்கிங்கும் சேர்த்து ஒரு 2-3 கொஸ்டின் வருது அப்படின்னா, நம்பர் சீரியஸ்ல இருந்து மட்டுமே 2 கொஸ்டின் வருது அப்படின்னா, டைரக்ஷன் டெஸ்ட்ல இருந்து ஒரு கேள்வி வரலாம், இல்லைன்னா அந்த ஒரு கேள்வியே கூட வராமல் போகலாம். சரிங்களா? அடுத்தது கோடிங் டிகோடிங். கோடிங் டிகோடிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் எஸ்எஸ்சி. நிறைய கேள்விகள் இந்த கோடிங் டிகோடிங்ல இருந்தே வரும். ஓகேவா? கோடிங் டிகோடிங்ல இருந்து மட்டுமே ஒரு 3ல இருந்து 4 கேள்விலாம் கேட்டிருக்காங்க சில எக்ஸாம்ஸ்ல. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த கோடிங் டிகோடிங். இந்த கோடிங் டிகோடிங் அப்படிங்கிற டாபிக் லிட்ரலி ஆல்பபெட் டெஸ்டோட கனெக்ட் ஆகும். ஏன்னா ஆல்பபெட் டெஸ்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்பபெட்ஸ் பத்தி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கோடிங் டிகோடிங்லயும் அதே ஆல்பபெட் தான் இருக்கும். இப்போ ஏவோட கோடு 1, பியோட கோடு 2 அப்படின்னா சியோட கோடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சியோட கோடு என்ன வந்திருக்கும்? 3. இதுதான் கோடிங் டிகோடிங்கிறதும். அப்போ இதே மாதிரி தான் இதுலேயும் இருக்க போது. இதை தாண்டி ஒரு சில டஃப்பான கேள்விகள் எல்லாமே இருக்கும். பட் அதையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுதான் இந்த கோடிங் டிகோடிங் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன். பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக் தான் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில். குறிப்பாக சிஹெச்எஸ்எல் மாதிரியான எக்ஸாமில் இந்த பிளட் ரிலேஷன் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிளட் ரிலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் தான். ஃபாதர் மதர், சன் டாட்டர், பிரதர் சிஸ்டர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, சன் இன்லா, டாட்டர் இன்லா. இதுதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் வச்சு கேட்பாங்க. அதுதான் பிளட் ரிலேஷன் அப்படின்றது முக்கியமான டாபிக் தான். 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து இந்த கோடிங் ரீகோடிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொன்னேனோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அனாலஜி ஆர்டர் நோட் அப்படின்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அனாலஜி ஆர்டர் நோட். ஏன்னா அனாலஜியும் ஆர்டர் நோட்டும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் கூட வரும். அனாலஜியும் ஆர்டர் நோட்டும் சேர்த்து 5 to 6 கொஸ்டின்ஸ் கூட வரும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். அனாலஜினா என்ன சார் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி உங்கள்கிட்ட அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷன். அப்ப டாக்டர் என்னவா இருந்திருப்பாங்க? ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்கல்ல. இதுதான் ஒரு ரிலேஷனை கொடுத்துட்டு அதே மாதிரி வேற ஒரு கேள்வியை கிட்ட நம்மள ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் அனாலஜி அப்படின்றது. ஓகேவா? சரி, இந்த ஆர்டர் நோட்னா என்ன சார் அப்படின்னா 1, 5, 8, B அப்படிங்கிறப்ப 1, 5, 8 நம்பர்ஸ், B மட்டும் லெட்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்துட்டு அதுல எது வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட்டா இருக்கு, எது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, அதை மட்டும் நம்ம பிக் பண்ற மாதிரி இருக்கும். இதான் இந்த ஆர்டர் நோட் அப்படிங்கிற டாபிக். இந்த ரெண்டுமே ரொம்ப ஈஸியான டாபிக். இதுல இருந்து நிறைய கேள்விகளும் வரும். ஈஸியா நம்மளால இதை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது சிலாகிசம். சிலாகிசம் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக், சேம் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குமே. ஓகேவா? சிலாகிசம் அப்படிங்கிறது டைரக்ஷன் டெஸ்ட் மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனா கண்டிப்பா எஸ்எஸ்சி எக்ஸாம் போறவங்க சிலாகிசம் டாபிக் பார்த்துக்கணும். ஓகே, சிலாகிசம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி இந்த டாபிக் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த குரூப்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே பிரில்லியன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு, அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே பிரில்லியன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு, அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தரை மட்டும் பிக் பண்ணி அவர் பிரில்லியன்டான்னு கேட்டா ஆமாவா இல்லையா? ஆமாம் தான். குரூப்பே பிரில்லியன்ட்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் பிரில்லியன்ட் தானே. ஓகேவா? இதுதான் சிலாகிசம் அப்படிங்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே மாதிரி வேற ஒரு குரூப், அந்த குரூப்ல இருக்க ஒருத்தர் பிரில்லியன்ட், அதே குரூப்ல இருக்கக்கூடிய வேற ஒருத்தரை நான் கூப்பிட்டு அவர் பிரில்லியண்டா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்களா? தெரியாதுன்னு சொல்லணும். பிகாஸ் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் பிரில்லியன்ட் அப்படின்றப்ப வேற ஒருத்தர் பிரில்லியண்டா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு அதுக்கான டேட்டா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? இதே எக்ஸாம்பிளை நான் இப்போ கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்றேன். என்ன அப்படின்னா, அந்த குரூப்ல ஒருத்தர் மட்டும்தான் பிரில்லியன்ட், the only one student is brilliant, அவர் மட்டும்தான் பிரில்லியன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு வேற ஒருத்தர் பிரில்லியன்ட் கேட்டா அப்ப நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம். இந்த புரிதல் தான் இந்த சிலாகிசம் அப்படிங்கிற டாபிக். ஓகேவா? கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தாலுமே கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்க்குலர் சீட்டிங், ஸ்கொயர் சீட்டிங், ட்ரையாங்கிள் சீட்டிங், ரெக்டாங்குலர் சீட்டிங், லீனியர் ரோ சீட்டிங், இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ABCDEF ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் சீட்டிங்ல உட்காந்துருக்காங்க. ஏவோட செகண்ட் ரைட்ல சி இருப்பாரு, சியோட தேர்ட் லெஃப்ட்ல டி இருப்பாரு. இந்த மாதிரிலாம் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. இப்போ டியோட லெஃப்ட்ல யார் இருக்கா, ஈயோட ரைட்ல யார் இருக்கா, அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ண பிறகு நம்ம அதுக்கான ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இது டைம் கன்சூமிங் பண்ணும், ரைட்டா?
சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். கண்டிப்பாக எஸ்எஸ்சியில் கேள்விகள் வரும். ரைட்டா? அதாவது நான் இது வரைக்கும் சொன்ன டாபிக்ஸ், இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே லிட்ரலி இம்பார்ட்டன்ட் தான். பட் இதுக்கு கீழே சொல்ல போகிற டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், பேப்பர் கட்டிங், பேப்பர் ஃபோல்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வெர்பல் ரீசனிங்னா என்னன்னா ஃபுல்லாகவே டயக்ராம் ஓரியன்டாக, இமேஜ் ஓரியன்டாக கேள்விகள் கேட்பாங்க. இதெல்லாமே இமேஜ் ஓரியன்டாக கேட்கறது. ஆனால் இந்த மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், பேப்பர் கட்டிங், பேப்பர் ஃபோல்டிங் மாதிரியான டாபிக்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் போனாலே கூட எக்ஸாமில் உங்களால் அடிக்க முடியும். அந்த மாதிரி டாபிக்ஸ் தான். சரிங்களா? ஒரு இமேஜை கொடுத்துட்டு இப்போ ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை மிரரில் பார்த்தா அது எப்படி தெரியும்? சரிங்களா? இல்லைனா அந்த இமேஜை வாட்டரில் பார்த்தா எப்படி தெரியும்? அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைனா ஒரு பேப்பர் மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதை ஃபோல்டு பண்ணால் அதோட இன்னொரு பக்கம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இதுதான் இந்த டாபிக். பட் ரீசெண்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்கறது இல்லை. பட் இருந்தாலும் என்னன்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அடுத்து எம்பெடட் ஃபிகர், கியூப் அண்ட் டைஸ். இதில் இந்த டைஸ் அப்படிங்கிறதுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. மீதிலாம் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? அடுத்து கிளாக் கேலண்டர். கிளாக் கேலண்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 வருஷம் முன்னாடிலாம் போனீங்கன்னா எஸ்எஸ்சியில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ரீசெண்டாக கேட்கறது இல்லை. ஓகேவா? ரீசெண்டாக கேட்கறது இல்லை. கிளாக் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். கிளாக்ல வந்து ஒரு டைம் கொடுத்துருவாங்க. இந்த டைமுக்கான ஆங்கிள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கேலண்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டை கொடுத்துட்டு அந்த டேட்டுக்கான டே என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த 2 டாபிக். ஓகேவா? அப்புறமா மீனிங்ஃபுல் ஆர்டர், டிக்ஷனரி ஆர்டர். ஆக்சுவலாக இந்த மீனிங்ஃபுல் ஆர்டர், டிக்ஷனரி ஆர்டருங்கிறத நம்ம இந்த ஆல்பபெட் டெஸ்ட்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். மீனிங்ஃபுல் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் இருக்கான், அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அப்புறமா டாக்டரை போய் பார்த்தான் அப்படிங்கிறத அடுத்து சொல்லுவாங்க. அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து மீனிங்ஃபுல் ஆர்டராக நான் அரேஞ்ச் பண்ணிடணும். அதுதான் இந்த மீனிங்ஃபுல் ஆர்டர்ன்றது. டிக்ஷனரி ஆர்டர் அப்படின்னா ஒரு 5 வேர்டு கொடுத்துருவாங்க. அதை ஆஸ் பர் டிக்ஷனரி படி, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த டாபிக். இதுவுமே ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. வென் டயக்ராம், மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன். இதுவுமே கூட நான் வெர்பல் ரீசனிங் தான், இமேஜ் ஓரியன்டாக கேட்கறது தான். ஃபைனலாக கவுண்டிங் ஃபிகர், ஃபிகர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறதும் இமேஜ் ஓரியன்ட், நான் வெர்பல் தான். கவுண்டிங் ஃபிகர்னா உங்களுக்கு தெரியும், நீங்களே ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதுக்குள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு அதுக்குள்ள எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கவுண்டிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் தான் ரீசனிங். ஸோ லிட்டரலி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் ரொம்ப முக்கியம், கீழே இருக்க டாபிக்ஸ் தான் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின் வருது அப்படின்னா மேலே இருக்கிறது மட்டுமே 20 கேள்வி வந்துடும், கீழே இருக்கிறது 5 கேள்வி தான் வரும். அப்போ இந்த டாபிக்ஸ் வந்து மட்டுமே நமக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு, இந்த டாபிக்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதுக்காக இதை சுத்தமாக பார்க்காம போயிடலாமா சார்னா அப்படிலாம் கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே ஈஸி. இப்போ இந்த டைரக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நடத்தணும்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். சிலாயுதம் அப்படிங்கிற டாப்பிக்கை மட்டும் நடத்துறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஆனால் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், பேப்பர் கட்டிங், பேப்பர் ஃபோல்டிங்கு, எம்பரட் ஃபிகரு, இந்த எல்லா டாப்பிக்கும் சேர்த்தே நம்ம ஒரு 1/2 மணி நேரத்தில் நடத்திடலாம். புரியுதா இப்போ உங்களுக்கு? அப்போ இது வந்து கேள்வி வராது அப்படின்னா இதை நீங்க கத்துக்கிறதுக்கும் டைம் கம்மியாக தான் ஆகும். அப்போ அதனால இதை கத்துக்கிறது தப்பு கிடையாது. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ரீசனிங் அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட்னு எடுத்துக்கலாம், பிளான்னு எடுத்துக்கலாம், ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கலாம். இந்த டாபிக்ஸ்லாம் தான் எக்ஸாமில் வரும். இந்த டாபிக்ஸாக தான் நம்ம படிக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ட் என்ன, ஒரு டாபிக் வந்து எவ்வளோ கேள்விகள் வருங்கிறது முதற்கொண்டு நான் டீட்டெயிலாக டெப்த்தாக சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறவங்க ரீசனிங் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரியணும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக கற்றுக்கணும். ரைட்டா? இதில் ஒரு சில டாபிக்ஸ்லாம் நம்மளோட யூடியூப் சேனல்லே நான் ஆல்ரெடி வீடியோவாக கொடுத்துருக்கேன். இனிமேட்டுக்கு வரப்போகிற வீடியோஸ்லையுமே ஒவ்வொரு டாப்பிக்காக நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வேணும்னு நினச்சிங்க இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் அப்படின்னா தொடர்ந்து சேனலை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. ஓகேவா? அடுத்தடுத்து முக்கியமான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.